அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் மகிழ்கிறோம். இன்று நம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருப்பவர் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மானம் ஒப்பந்த தொழிலாளர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் எஸ் மகேந்திரன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும், ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. இது கூட்டமைப்பு என்ன, யாரெல்லாம் ஒன்றிணைந்து இந்த கூட்டமைப்பு? இந்த கூட்டமைப்பு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வேலை பார்க்குற விநியோக மட்டம் உற்பத்தி இந்த தொழிலாளர்களெல்லாம் சேர்ந்து ஒன்றிணைஞ்சு இந்த இயக்கத்தை ஆரம்பித்தோம். இந்த இயக்கத்தை ஆரம்பித்ததுலேருந்து எங்களுடைய கிட்டத்தட்ட இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் வயதுனா ஒரு 3-5 வருஷம், அதிகபட்சம் 15-20 வருஷமாக தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வேலை பார்த்துட்ருக்குறோம். இந்த தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா அனைத்து பேரிடர் காலங்களிலும், பேரிடர் காலம்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், வருதா புயல், கஜா புயல், ஒக்கி புயல் போன்ற அனைத்து காலங்களிலுமே இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் தான் பணியாற்றிட்டு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு புயல் காலத்தில் போனால் 20 நாள் 25 நாள் தன்னை குடும்பங்களையெல்லாம் விட்டுட்டு போய் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஏன்னா அவங்களுக்கும் குடும்பம் குழந்தைகள் எல்லாமே இருக்கும். அப்படி இருந்தாலும் இந்த தமிழக மக்களுக்காகவும் தமிழக அரசுக்காகவும் வாரியத்துக்காகவும் இந்த தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா 15-20 நாள் எந்த ஊரில் தான் சார் தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா திருச்சி சைடு தான் நமக்கு அதிகமாக நடக்கும். கடலோர மாவட்டங்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா பெரும் பாதிப்புக்குள்ளாவாங்க. அங்கே தங்குற இடம், உணவு வசதி எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த 20 நாளும் அந்த மக்களுக்கு தடையில்லாத மின்சாரம் வழங்குறதுக்காக ரொம்ப பாடுபடுவோம். ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா நமது அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பார்ப்பீங்க, அந்த ஆட்சியில் இருக்கிறவங்க. இப்போ உதாரணமாக ஏடிஎம் காட்சியா அப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இருந்த மின்சாரத்துறை அமைச்சர் முதல்வர் அவர்கள் எல்லாம் வந்து நேரில் பார்வையிடுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா பசங்க எல்லா வயல்வெளிகளிலும், தஞ்சாவூர் கும்பகோணம் சைடெலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் வயல்வெளிகள் தான். அந்த வயல்வெளிகளில் பார்த்திங்கன்னா கம்பத்தை கொண்டுட்டு போகிறதால உள்ள சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி இடங்களெல்லாம் வேலை பார்க்கும்போது அப்போ இவங்க நேரில் பார்வையிடுறாங்களா, இப்படி கஷ்டப்படுற பசங்க உங்களை கண்டிப்பாக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி தங்கமணி மினிஸ்டர்லாம் ஒரு உணவு விருந்து கொடுத்து சென்னையில் இவங்களை கண்டிப்பாக நான் நிரந்தரம் பண்ணுவேன்னு சொன்னார். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நம்பி நான் எங்களுடைய கோரிக்கை பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு கோரிக்கை தான், ஒற்றை கோரிக்கை. தமிழகம் முழுவதும் 15 ஆண்டுகளாக ஒரே ஒரு கோரிக்கை முன்வைத்து மட்டும்தான் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த கோரிக்கை பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலும் பாமரனுக்கும் புரியும், பாமரனுக்கும் அது புரியும். என்ன மாதிரி கோரிக்கை அது? எங்களுடைய ஊதியத்தை நேரடியாக வழங்கிவிடுங்கள். உங்களுக்கு நேரடியாக கொடுக்க மாட்டாங்க? நேரடியாக கொடுங்கள், படிப்படியாக பண்ணி நிரந்தரம் பண்ணுறது. உங்களுக்கு கான்ட்ராக்ட்னு ஒருத்தர் இருப்பார், கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்து. ஆமாம், இதில் பெரும் கொடுமை என்னென்னா, இந்த கான்ட்ராக்டர் நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா பசங்களுக்கு இல்லையா அப்படின்றதுக்கு தமிழக இப்போ இந்த யாருமே அதை கவனிக்கிறது கிடையாது. எந்த ஒரு லேபர் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, இப்போ கொத்தடிமைத்தனம்னு சொல்லுவோம். ஒரு செங்கல் சூழல் வேலை பார்க்குறவங்களுக்கு இல்லை வெளி மாநிலம் கூட்டிகிட்டு மீட்டெடுப்பாங்க இல்லைங்களா, இவன் 10 வருஷமாக இங்கே இருக்கான், இவங்களுக்கு சாப்பாடு மட்டும்தான் போடுறாங்க, இவங்களை அடைச்சி வச்சு வேலை பார்க்குறாங்கன்ட்டு தனியார் நிறுவனங்களில் பண்ணுவாங்க. அதே நிலை தான் இந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு. ஆனால் தமிழக அரசு செய்யுது, இந்த மின் வாரியம் செய்யுதுங்கிறது தான் இது பெரிய விஷயம். ஆனால் இதை பல ஆண்டுகளாக தெரிவித்தோம். தமிழக அரசுங்கிறதுனால நம்ம அரசு ஒன்றும் ஜெயிக்க முடியல. ஏன்னா அந்த தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு சம்பளம் முறையாக வழங்கப்படுகிறதா, இஎஸ்ஐ ஒழுங்காக கட்டுறாங்களா, அவன் சம்பளம் வாங்குறானா தெரியாது. இப்போ ஒரு ஒப்பந்ததாரருக்கு 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு ஒரு டைம் இவங்க பில்லு கொடுத்தாங்கன்னா அவங்க 4 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு டைம் சம்பளம் தருவாங்க. ஆனால் அவங்களோட ஊதியங்கிறது நிர்ணயிக்கப்பட்ட சம்பளம் கிடையாது. இப்போ இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு கான்ட்ராக்ட் பேசிக்கில் தான் கொடுக்குறாங்க. இப்போ கான்ட்ராக்ட் பேசிக்கில் கொடுக்கும்போது அவங்க யார் தலைமையில் ஒரு கான்ட்ராக்டை கொடுக்குறாங்களோ அந்த நிறுவனத்துக்கு தான் அவங்க ப்ரொசீஜர் சம்பளம் அனுப்புறதுன்றது ப்ரொசீஜர் தானே, சட்டம் தானே. இப்போ அவங்க தானே உங்களுக்குலாம் பம்பளம் பட்டு வாடா பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் டைரெக்டாக எங்களுக்கு தனியாக அனுப்புங்க அப்படின்னா உங்களை அந்த கான்ட்ராக்ட் விடுவிச்சா தானே அவங்க டைரெக்டாக எடுக்க முடியும். ஏன்னா கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நேரடியாக தான் அரசு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வேலை பார்க்குற அனைத்து அதிகாரிகளும் அந்த முறையிலேருந்து வந்தவங்க தான். இப்போ எவ்வளோ சம்பளம் எவ்வளோ உங்களுக்கு கம்மியாக வரும்? ஒரு அப்ராக்சிமேட் இதுக்குன்னு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட தொகை இல்லை. இந்த ஒப்பந்ததாரர் பார்த்து எவ்வளோ கொடுத்துக்கலாம். இவரை நீ ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுக்குற, இந்த தொழிலாளிக்கு ஏன் இவ்வளோ சேர்த்து கொடுக்குற, ஏன் இவ்வளோ கொடுக்கல, இவங்களுக்கு இஎஸ்ஐ பிஎம்எஃப் பணங்களை பிடிக்கப்படுதான் கேட்குறதுக்கு யாருமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அதிகார வரம்புக்குள்ளே போயிடுறாங்க. அந்த ஒப்பந்ததாரர் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்து கொடுக்குறதான் சம்பளம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் தகர்த்து எடுக்கணும். பழைய காலங்களில் எப்படி தமிழக அரசு மின்வாரியமும் இணைந்து செயல்பட்டு அனுபவம் உள்ள தொழிலாளர்களை இப்போ ஒரு 10 வருஷம் 5 வருஷம் வேலை பார்த்துருக்காங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிட்டு கிரிமினல் முறையில் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பணிக்கு தேவைப்படும் போது அதிலேருந்து ஆள் எடுத்துப்பாங்க. ஸோ நாங்கள் இந்த ஒற்றை கோரிக்கையை வச்சு தான் நாங்கள் இத்தனை வருஷமாக நாங்கள் போராடிட்டு இருந்தோம். ஏன்னா 2008க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே மெதுவாக அப்படியே தள்ளிட்டு வந்து கான்ட்ராக்ட் ஒப்பந்த முறையே வந்துடுச்சு.
இப்போ எவ்வளோ ஒப்பந்த ஊழியர்கள் இருப்பாங்க? ஒப்பந்த ஊழியர்கள் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 15,000 to 20,000 பேர் இருப்பாங்க. மின்சாரத்துறை. ஆமாம், மின்சாரத்துறையில் சார். இப்போ இருக்கிற நிர்மல்குமார் அமைச்சர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு, 10,000 பேரை ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தரமாக்க போகிறோம்னு சொல்லி. இல்லைங்களா, அப்படி எதுவும் சொல்லிஇல்லைங்களே சார். இடையில சொல்லியிருந்தார். அவர் வந்து அது என்ன சொல்லியிருந்தாருன்னா 12,000 பேர் இப்படி ஐடிஐ முடிச்சவங்களையும் ஒரு 3,000 பேர் ஏஇ கேட்டகரிலையும் 15,000 பேர் டிஎன்பிசி மூலமாக நிற்பதாகவும் ஒரு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கேங்மேன் என்ற ஒரு புதிய அமைப்பு, ஏற்கனவே ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு நேரடி நியமனம் கேட்டு நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அப்போ அதிமுக அரசு பார்த்தீங்கன்னா கேங்மேன் ஒரு புதிய அமைப்பை கொண்டு வராங்க. அவங்க அந்த தேர்வுக்காக அனுமதிக்கப்பட்டது டிஎன்பிசி மூலம் 5,000 பேர் தான். ஆனால் அதில் வந்து எழுத்துத் தேர்வில் பங்கு பெற்றவர்கள் 15,000 பேர். அன்றைய சூழ்நிலை இடஒதுக்கீட்டு அப்படின்னு சொல்லி ஒரு அடிப்படையை போட்டு 9,613 பேர் எடுத்துட்டாங்க. அறிவிக்கப்பட்டது 5,000 தான். மேலும் ஒப்பந்த தொழிலாளர் வாய்ப்பளிக்காமல் அதுலேயே எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 5,300 பேர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா தேர்வில் தவறியவர்கள். இதுதான் விஷயம், தேர்வில் தவறியவர்கள். அவர்களை போன ஆட்சியில் எடுக்கலை. கடந்த திமுக ஆட்சியில் அவங்களும் ஒரு மின்சார வாரிய தலைவரும் நம்ம செந்தில் பாலாஜி சார் மின்சாரத்துறை அமைச்சரும் கலந்து ஒரு கூட்டுக்குழு அமைச்சு அவங்களுக்கு ஒரு பரிசீலனை பண்ணாங்க. அந்த குழுவின் முடிவு பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது, இது வந்து அரசுக்கு புறம்பாக இருக்குது, தேர்வு எழுதிய அனைவருக்கும் வாய்ப்பளிப்பது என்பது கூடாத ஒரு விஷயம், அதில் குறைந்தபட்ச மதிப்பெண்கள்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கைவிட்டுட்டாங்க. இப்போ நமது மின்சாரத்துறை அமைச்சர் வந்து 2 மாதங்களில் இதை எப்படி சாத்தியப்படுத்தினார், இவர்களை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு இது வரைக்கும் புரியல. ஏன்னா இந்த ஆமாம் டிஎன்பிசி மூலமாக அது வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து தனி சார். அது கால் ஃபார் கொடுக்குறது 15,000 பேர் தனி. அந்த 6,000 பேர் சொல்கிறேன் இல்லைங்களா, 5,300 பேர் அவர் வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி தேர்வில் தவறியவர்கள். அவரை வந்து இப்போ எடுக்கிறேங்கிறாரு. எப்படி எடுக்க முடியும்? அது வாய்ப்பு கம்மி தானே. என்னன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் எக்ஸாம் எழுதி ஒரு நாள் கம்பேரிட்டு வந்திருக்கான். அவன் இப்போ 6 வருஷம் கழிச்சு அவன் இருக்கானா, அதில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க, அதே ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்குமா, வயது வரம்பு இருக்குமா, இதுவுமே அது யோசிச்சு தானே சொல்லியிருக்கணும். அவர் 19 சொல்லிட்டாரு. இது வந்து தவறானது. இதில் ஒரு பெரிய விஷயம், சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் தான் எங்களுடைய இந்த கோரிக்கையை ஏற்று கடந்த ஒரு வருடங்களுக்காக எங்களுடன் போராடிட்டு இருக்காங்க. கடந்த காலையில் திமுக அரசை வந்து எதிர்த்து இவங்க கேட்கின்ற கோரிக்கை. ஆமாம், மேட்டூர், தூத்துக்குடி, சேலத்தில் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் இன்றைய போக்குவரத்து அமைச்சர் பார்த்திபன் அமைச்சர் இருக்கார் இல்லைங்களா, அவர் தனிப்பட்ட முறையில் போராடினார். நீங்கள் எந்த ஒரு அறப்போராட்டத்துக்கும் நாங்கள் துணை நிற்போம். இதை வந்து இன்றைய முதல்வர் அன்றைக்கு வந்து விஜய் சார் தான் அனுப்பிச்சிருக்காரு. ஒரு 5 மாவட்ட செயலாளர் அனுப்பி இந்த ஒப்பந்த தொழிலாளர்களை வந்து நீங்கள் பாருங்கன்ட்டு. அப்போ அந்த மேட்டூரில் நடக்கிற போராட்டத்தில் தமிழக மின்வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் கம்பத்து மேலே ஏறி ஆர்ப்பாட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டோம். ஏன் நம்ம கோரிக்கை நிறைவேற்றலன்னு டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணி அந்த மேலே ஏற்ற ஆரம்பித்து அது வழக்காகி பின்னாளில் வந்து நம்ம வாரிய தலைவர் வந்து அதை அப்ரூவ் பண்ணி அந்த கேஸை வாபஸ் வாங்கினாங்க. அந்த சமயத்தில் இவர் வந்து சொல்கிறார், நாங்கள் வந்து உங்களுக்கு செஞ்சு தருவோம், எங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு. எங்கள் கூட ஒரு 4-5 போராட்டங்கள் பண்ணும்போது என்னாச்சு, தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உள்ள அத்தனை தொழிலாளர்களும் நாங்கள் அவருக்கு வாக்களித்தோம். ஏடிஎம்கே ஆட்சியில் நமக்கு துரோகம் பண்ணாங்கன்னு திமுகவுக்கு வாக்களிச்சோம். திமுக அரசு துரோகம் பண்ணுது, நம்ம கூட இவங்க போராடுறாங்கன்னு இப்போ டிவிக்கு வாக்களிச்சோம். அதுதான் பண்ணுது. அது என்னன்னா சிறப்பாக பண்ணது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த தற்காலிக ஒப்பந்த தொழிலாளர்கள் இன்னும் 7 மாதங்கள் நீடிப்பார் சார். அப்போ அந்த 7 மாதங்களுக்கு வரும் மின்வெட்டு பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த தற்காலிக தொழிலாளர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 15,000 பேர், அந்த கேங்மேன் 5,000 பேர், 5,300 பேர் வந்துருவாங்க. அப்போ வந்து சரியாயிடும். அது வரைக்கும் அந்த டெம்பரரி கான்ட்ராக்ட் லேபர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாங்கிறாரு. ஒரு விஷயம் என்னென்னா, இத்தனை வருஷமாக பாடுபட்டு எல்லா பேருகாலங்களிலும் எல்லா தமிழக மக்களுக்கு மின் தட்டுப்பாடு எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாத்தவங்க இந்த ஒப்பந்த தொழிலாளி. இதில் 300க்கும் மேற்பட்டோர் இறந்துருக்காங்க. இதில் குறிப்பிட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 300க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் இறந்துருக்காங்க. மின்சாரம் தாக்கி இறந்துருக்காங்க. இதில் வந்து என்ன மாதிரி இழப்பீடு கொடுப்பாங்க? இழப்பீடுலாம் கிடையாது சார். ஏன்னா வாரியத்துக்கு அவங்க தான் சம்பந்தம் இல்லைல்ல, ஒப்பந்ததாரர்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. ஒப்பந்ததாரர் ஏதாவது கொடுப்பாரா? அவங்க பார்த்து ஏதோ 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் அவ்வளோதான். இன்சூரன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்சூரன்ஸ்லாம் சார் இதெல்லாம் இவங்க வெரிஃபை பண்ணுறதே இல்லை. இப்போ ஒரு பைக்குக்கு இன்சூரன்ஸ் செக் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஒரு தொழிலாளியை கொடுத்தா போதும், அந்த 6 பேர் வேலை பார்க்குறானா நீ கையிலேருந்து கொடுக்க வேண்டியது இல்லை. நீ ஒரு 5,000 ரூபா வருஷத்துக்கு கட்டினா 10 லட்ச ரூபா இன்சூரன்ஸ். இதை வந்து கடந்த போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் 600 ரூபா கட்டினாலே 10 லட்ச ரூபாய். ராதாகிருஷ்ணன் சார் சொன்னார், நான் வந்து இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் பேசியிருக்கேன், உங்களுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் போட்டு தரேன்ட்டு.
என்னன்னா ஒரு அதிகாரி வாரியத்தில் வேலை பார்க்குற அந்த பொறியாளர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ அவங்களுக்குலாம் இன்சூரன்ஸ் இருக்குதா, இன்சூரன்ஸ் இருந்தால் வேலைக்கு வான்னு சொன்னால் அன்னைக்கே முடிஞ்சு போச்சு அந்த பிரச்சனை. இவங்க என்னன்னா அந்த டெய்லி அவங்க வேலையை மட்டும் வாங்கணும், அவன் உழைப்பை மட்டும் சுரண்டப்படுகிறது. இன்றளவும் அதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கான இதெல்லாம் கிடையாது, பாதுகாப்புலாம் கிடையாது. ஏன்னா அந்த உறுதிப்படுத்துற விதமா எந்த ஒரு நிகழ்வுகள் எதுவும் ஒரு எஃப்ஐஆர் கூட இருக்காது. இந்த ஒரு தொழிலாளி இறந்தான், அவன் எப்படி இறந்தான் அப்படின்னு வாரியத்தில் ஒரு ரெக்கார்டு கிடையாது. அப்போ நீங்க உங்க கூட்டமைப்பு சார்பா இந்த மாதிரி இன்சூரன்ஸ் நீங்க தனிப்பட்ட முறையில் போடலையா? இப்போ பல இறப்புகளுக்கு அப்புறம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கிட்டு வராங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் 20 லட்சத்துக்குலாம் இருக்காதுங்க. 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சத்துக்குள்ள தான். போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு 5 லட்சம் 10 இருக்கு லட்சம் சார். ஒரு தொழிலாளி பார்த்தீங்கன்னா அவன் வாங்குற சம்பளமும் சரி இதுவும் சரி அவனுக்கு வந்து அந்த ஏழ்மை நிலையிலேயே இருக்கிறான். இதை வந்து வாரியமோ அல்லது வாரியத்தினுடைய சட்டங்கள் கடுமையாக இருந்தால் அவனுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கணும், அப்படி போட்டால் தான் இவன் வேலைக்கு நீங்கள் வைக்கணும்னு சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை. ஆமாம், ஏன்னா இது வந்து மின்சாரம் என்பது எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும். ஏன்னா நல்ல டேலண்டானவங்களுக்கு கூட சில டைம்ல சாக்கடிச்சு இறந்து போயிடும். மின்சாரத்துறையில் இவர்கள் தான் சிறந்தவன்னு சொல்ல முடியாது. இதில் என்னன்னா அந்த ஆள் பற்றாக்குறை காரணமாக ஒரு விபத்து நடக்கும். எதிர்பாராத மின் விபத்துங்கிறது ஒன்று, அலட்சிய மின் விபத்துங்கிறது ஒன்று. நான் வந்து ஒரு 3 அலட்சிய மின் விபத்தை பார்த்துருக்கேன். என்னென்னா இவங்க கம்யூனிகேஷனே சரியாக இருக்காது. ஒரு லைன் ஆஃப் பண்ணுறாங்கன்னா கம்யூனிகேஷன் தப்பாக கொடுத்துருவாங்க, ஏறிக்கோங்க மேலே ஏறலாம் அப்படின்ட்டு. ஆச்சிட்டி லைன்லாம் போய் ஏறணும் அடித்தா அவ்வளோதான் ஸ்பாட்லேயே. கை இழந்தவன் கால் இழந்தவன் வெந்து போனவன் உடனே மறைச்சிருவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத மின் விபத்தும்பாங்க. எதிர்பாராத இல்லை, சப்ளையை மாற்றி ஆஃப் பண்ணிடுறது, டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றி ஆஃப் பண்ணிடுறது. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு வாரியத்துக்கு ஒப்பந்ததாரருக்கும் நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். தொழிலாளருங்கிறது அப்படி இல்லைல்ல. இவனால் எதிர்த்து பேச முடியாது, இவனால் வழக்குகள் கொண்டு போய் இவனால் நடத்த முடியாது. இவனே வந்து ஒரு ஏழ்மை நிலையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறான், குறைஞ்ச சம்பளத்துலேயும் ஒரு 3 மாதம் 4 மாதம் ஒரு டைம் அவன். ஏன்னா இதில் இருக்கிறவங்க ஏன் வெளியில் போக முடியலன்னு கேட்டால் அது இன்னமும் எங்களுக்கு புரியாத ஒரு இது. இதன் மேலே உள்ள பற்று அதிகம். இப்போ இதில் ஒர்க் பண்ணுற ஒப்பந்த தொழிலாளர்கள் அந்த ஐடிஐ அந்த மாதிரி முடிச்சுட்டு வந்தவங்களா? அனுபவ ரீதியாகவும் இருக்கிறாங்க, ஐடிஐ முடிச்சவனும் இருக்காங்க, 10th முடிச்சவங்க இருக்காங்க, கொஞ்சம் பேர் 4வது முடிச்சவன் 5வது முடிச்சவன் டிப்ளமா முடிச்ச வரைக்கும் அதில் இருக்காங்க. ஸோ வந்துட்டு இவங்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது ஒரு தொழிலாளர்களில். அந்த ஒரு காரணத்தினாலும் இவங்க வந்து இவங்களுடைய இறப்பை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டதே இல்லை. இதுக்கெல்லாம் ஒரு ரெக்கார்டே கிடையாது சார். இதுக்கு எத்தனை பேர் இறந்துருக்காங்க, இவன் எப்படி இறந்தான், எந்த அதிகாரிகளால் அலட்சியத்தால் இவர் இறந்தார்கள், இந்த விபத்து எப்படி நடைபெற்று, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒப்பந்த தொழிலாளர்கள் எந்த இதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது சார். அப்படி தான் போயிட்டுருக்கு. இதை வந்துட்டு இதெல்லாம் நம்ம கொண்டு போய் கொடுத்துருக்கோம். அப்படின்றப்ப இப்போ இவர் சொல்கிறாரு இல்லைங்களா, அந்த 5300 பேர் எடுக்கிறன்ட்டு இந்த கேங்மேனில் விடுபட்டவங்கன்னு சொல்லிட்டு தேர்வில் தவறியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இல்லை சார், அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இப்போ கடந்த ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன், அதில் வந்து முட்டை மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. எப்படி நீங்கள் வந்து வேலைக்கு சேர்த்துறீங்க, இது எவ்வளோ பெரிய சட்டத்துக்கு புறமான ஒரு விஷயன்ட்டு. அதுக்கப்புறம் இது 2 நாட்களாக அதை நாங்கள் வந்து எல்லாருமே எங்கள் அந்த தொழிலாளர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ அதை பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த முட்டை மார்க் எடுத்த நபர் வேலை பார்த்துட்டு இருக்காரு சார். திருச்சியில் அந்த முட்டை மார்க் எடுத்த நபர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. 0 எடுத்தவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு திருச்சி இடிசியில். 2 மார்க் எடுத்தவர் சிவகங்கை இடிசியில் வேலை செஞ்சிட்ருக்காரு. 3 மார்க் எடுத்தவர் பட்டுக்கோட்டில் வேலை செஞ்சிட்ருக்காரு. 17 மார்க்கு 12 மார்க் எடுத்தவங்க 8 மார்க் எடுத்தவங்க திருவண்ணாமலை இடிசி பார்த்துட்டு 0 2 இருக்கும்போது அப்புறம் இவங்களாம் எப்படி சார் இது? அதே பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல சார். என்னன்னா 5000 பேர் எடுத்தது முறை, அந்த 4600 பேர் ஓவர் நைட்டில் போட்டாங்க இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்வில் வந்து இன்றைக்கி தவறுகளாக இன்றைக்கி சொல்லப்படுறோம் பார்த்தீங்களா, அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு பர்சன் இருக்காங்க. ஆனால் அவங்க வெளியே இருக்காங்க அந்த பசங்கள்லாம். இந்த லிஸ்ட்டில் வரல, இந்த லிஸ்ட்டில் வரல அவங்க. நானும் சொல்லிட்டு இருந்தேன் தேர்வில் தவறிய பசங்களை எப்படி போட்டிருக்கீங்க. அதில் பார்த்தா கொஞ்சம் பேர் இருக்காங்க பாஸ் ஆனவங்க. அதில் பார்த்தீங்கன்னா 65 மார்க் எடுத்திருக்காங்க. ஒரு எஸ்சி கேட்டகரியில் ஒரு அண்ணா வந்துட்டு 63 மார்க் எடுத்திருக்காரு சார். ஆனால் அவருக்கு வேலை கொடுக்கல. ஆமாம், தேவேந்திர வேலையாளர் தான், எஸ்சி தான் அவங்களும். இந்த பையன் பார்த்தீங்கன்னா எம்பிசியில் வரான். அந்த 0 மார்க் எடுத்தவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எம்பிசி டிசின்னு ஒரு சீர்மரபினர் தமிழ் வழி 0 மதிப்பெண். இவர் எஸ்சி கம்யூனிட்டி 63 மார்க். எஸ்சி கம்யூனிட்டி தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அந்த 0 மார்க் கொடுக்குற வேல்யூ 63 மார்க் எடுத்தவருக்கோ 36 மார்க் எடுத்தவங்களுக்கோ தரல. அதே எம்பிசியில் 37 மார்க் எடுத்த ஒரு பையன் உள்ளே போயிருக்கான். 60 மார்க்கு 65 மார்க் எடுத்த பையன் வெளியே இருக்கான். அப்போ இதில் என்ன, இது இப்போ போட்டது தாவைக்கு அரசு வந்து போட்டது இல்லை, பழைய ஆட்சியில் நடந்த தவறு. இதையெல்லாம் பரிசீலனை செய்யாமல், ஆமாம் இல்லை அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டது. அதிமுக ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சியில் அப்படி போட்டது.
நான் இவங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாங்க இல்லையா, அந்த 5300 பேரும் நான் நினச்சேன்னா அந்த லாஸ்ட் ஒரு 5300 பேரை எடுத்து இந்த 2 மார்க் 3 மார்க் முட்டை மார்க்கில் வந்து நினச்சிச்சிங்களா, அதை எடுத்து வெரிஃபை பண்ணும்போது அவன் உள்ளே இருக்கான். ஸோ வந்துட்டு நம்ம 6 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி தேர்வாகி தவறியவர்களை எடுக்கிறது தவறு. ஏன்னா ஒரு எக்ஸாம் ஒரு டைம் ப்ளஸ் ஆர் மைனஸ் டிஎன்பிசி பண்ணுவாங்க. 6 வருஷம் கழிச்சு தீண்டும் எந்த ஒரு அவங்களுக்கு வயது சார்ந்து வயது எப்படி இருக்கும், இருக்கானா இல்லையா, எந்த அடிப்படையில் நீங்கள் மறுபடியும் கொண்டு வரீங்க? அதுக்கு வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது தான் நிறைய பேர் பாஸ் ஆன பசங்க வெளியே இருக்காங்க, ஃபெயில் ஆனவங்க உள்ளே இருக்காங்க. இதை வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் பலமுறை. இதுக்கு கோர்ட்டுக்கு எதுவும் கேஸ் போட்டிருக்கீங்களா? இல்லை சார், இன்னும் கோர்ட்டு சார். இங்கே இந்த தொழிலாளர்கள் வந்து இப்போ நாங்கள் ஒரு மாநில தலைவராக இருந்தாலும் நானும் ஒரு தொழிலாளி தான். நாங்கள் வந்து இன்னும் யார்கிட்டையுமே வந்து காசு வாங்கியோ இது மாதிரி இல்லை. பசங்களுக்குள்ள 5, 10, 50ன்னு போட்டு அந்த மாதிரி தான் எங்கள் தொழிற்சங்கம் இயங்கிட்டு இருக்குது. ஏன்னா நிரந்தர தொழிற்சங்கங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் எல்லாருமே நிரந்தர தொழிற்சங்கம் இருந்தவங்க தான். சந்தா போட்டுக்கிட்டு இருப்போம். ஏன்னா போன முறை அவங்க தான் வந்து கேங்மேனுக்கு எதிராக கேஸை போட்டு வாபஸ் வாங்கிட்டாங்க கடைசி நேரத்தில். அதுக்கப்புறம் நாங்கள்லாம் தனிச்சே வெளியே வந்துட்டோம். இனிமேல் தொழிற்சங்கம் நம்ம கூட நாமளே வந்து தண்ணி வந்து ஒரு 3 வருஷம் போராடணும். ஆந்திரா வரைக்கும் சென்றெல்லாம் 15 நாள் போராடி இருக்கும். தமிழ்நாட்டை விட்டு அகதிகளாக சென்று 15 நாள் போராடி இருக்கும் சார். அப்போ இப்போ மின்சாரத்துறை அமைச்சர் வந்து நம்ம செந்தில் பாலாஜி இருந்தார். அவர் கூப்பிட்டு உங்களுக்கு நான் 99% பண்ணி தரனார். அப்புறம் இடையில அவர் மேலே வழக்கு வாய்ந்து பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சர் இந்த அமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சர் யாருன்னே எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. சரி ஓகே, இதெல்லாம் போகட்டும்னு சொல்லி இங்கே வந்தால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. இவங்க வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லிட்டு என்னன்னு கேட்டால் சார், மின்சாரத்துறையில் அனுபவம் வாய்ந்த தொழிலாளர்கள் தான் தேவை. கண்டிப்பாக ஒன்று சார், உங்களுக்கு என்ன அவருக்கு சொன்னார், இதுக்கு உண்டான ஆதாரங்களை தேடிக்கிட்டு இருக்கோம், வந்தோடனே போட்டுடுறோம் அப்படிங்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு செக்ஷனில் டெய்லி வேலைக்கு போகிறவன், இப்போ நம்ம ஒருத்தங்கிட்ட நம்ம வீட்டுக்கு ஒரு 4 நாள் தெரிஞ்சு வந்தால் நமக்கு மறக்க முடியாது 10 வருஷத்துக்கு. டெய்லி வேலை பார்க்குறவங்க இவர் ஒரே ஒரு சர்க்குலர் போதும், வேலை பார்க்கப்போ அந்த லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னா, நீங்கள் தவறாக கொடுத்தீங்கனால் உங்களுடைய தண்டனைகள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு ஏஇ நீங்கள் வந்து தவறாகவோ உங்கள் சொந்த பந்தங்களையோ இல்லை உங்கள் வேலை பார்க்குற அதிகாரியுடைய பிள்ளைகளையோ இதில் சேர்த்துனீங்கனால் உங்களை பணியிடை நீக்கம் செய்யப்படும், உங்களை வந்து டிஸ்மிஸ் பண்ணுன்னு சொன்னால் ஏதோ ஒரு என்ன சொல்கிறாங்க, சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் அங்கே தவறுகள் நடக்காது. ஒரே மணி நேரத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள ஒப்பந்த தொழிலாளர்களை வந்து நம்ம கணக்கெடுக்க முடியும். ஆமாம், ஆல்ரெடி டேட்டா பேஸ் இருக்கும் இல்லையா? ஆல்ரெடி டேட்டா பேஸ் வந்து இல்லைன்னு சொன்னால் அது தவறு. ஏன் எடுத்து வைக்கல வாரியத்தை? அப்போ இவன் ஒரு மனுஷனாவே மதிக்கலை. நாளைக்கு ஒரு வாரியத்தில் ஒரு பொருட்கள் இருக்குது, காணாமல் போயிடுது, அந்த ஒரு பேரை சொல்ல மாட்டாரா, அந்த ஏஐ சொல்ல மாட்டாரா, இந்த பையன் தான் தூக்கிட்டு போனான்ட்டு? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை கேட்டால் நான் கொடுக்க போகிறோம். அதிகாரிகள் சொல்வது லிஸ்ட்டுன்னு எங்களை கொடுன்னு கேட்டால் உங்கள் பேரை கொடுக்க போகிறோம். சில நல்ல அதிகாரிலாம் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க, நான் சாவரத்துக்குள்ளேயாவது நான் உங்களெல்லாம் பார்த்துட்டு போயிருந்தேன்னு தெரியல தம்பி அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ நைட்டில் பிரேக் டவுன்லாம் போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார், நிறைய கொடுமையாக இருக்கும். மக்கள் வந்து பயங்கர எமோஷனலாகி கத்தாரம்பாங்க, திட்டுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை சார், இந்த வெள்ளை அறிக்கை என்பது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்து நம்ம தான் அவைக்காசு வெற்றி பெற்று விடுது, முதல்வர் ஆகிட்டாரு, நம்ம பிரச்சனைலாம் தீர்ந்துருன்னு நினைக்கும் போது அந்த வெள்ளை அறிக்கை நடக்குது. வெள்ளை அறிக்கை 24ஆம் தேதி விடும்போது நம்மளுக்கு இல்லை, வாய்ப்பு இல்லை, தேடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அகைன்ஸ்டாக அந்த விடுபட்ட அந்த தேர்வில் தவறிய கேங்மேன் அறிவிக்கிறாரு. உடனே என்ன செய்கிறோம், போராட்டத்தை அறிவிக்கிறோம். நாங்கள் தமிழகம் முழுவதும் மின்வாரியத்தில் போராடுகிற அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்களும் அனௌன்ஸ் பண்ணுறோம். 29 சென்னையில் போராட்டம், கிட்டத்தட்ட 4000 பேருக்கு மேலே பங்கேற்றோம். அப்போ மின்சாரத்துறை அமைச்சர் சொல்கிறாரு, 1 மாதத்துக்கு நல்ல பதில் வரும், இல்லைன்னா போராடுங்க. வந்தாச்சு. வந்துட்டு 8ஆம் தேதிலாம் அனௌன்ஸ் பண்ணிட்டார், இவர்களை 7 மாதங்கள் மட்டும் டெம்பரவரியாக பயன்படுத்திக்கலாம். எந்த தொழிலாளி சார் வேலைக்கு போவான்? 7 மாதத்துக்கு அப்புறம் நீ வேலை தர மாட்டேன்னா எவன் வருவான்? அடுத்த வேறு வேலையை தான் பார்ப்பான். அப்போ நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் அந்த தொழிலாளி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 70-80% சார், 22ஆம் தேதியிலேருந்து மின்வெட்டு பிரச்சனை இவ்வளோ நடந்துட்டு இருக்குது இல்லைங்களா, அந்த தொழிலாளி யாரும் வேலைக்கு போகல, போனால் தான் ஷார்ட் அவுட் பண்ண முடியும். ஆனால் மின்சார வாரிய தலைவர் பார்த்தீங்கன்னா அவரும் சரி, நம்ம அமைச்சரும் சரி, இன்னும் கூப்பிட்டு ப்ராப்பரான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலை சார். எங்களை கேட்டதுனா தான் சொல்ல முடியும், எப்படி எடுக்கலாம், எந்த வழி இருக்குது சொல்லுங்கள், நம்மளை கேட்கணும்ல. இவ்வளோ இத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்குறீங்க, உங்களை போகிறதுக்கு என்னென்ன இருக்குது, நம்ம எங்ககிட்ட ஏதாவது கலந்துக்கிட்டு தானே சார் தெரியும். இப்போ நீங்கள் வந்து எங்கள் மேலே ஒரு அக்கறை இருக்குது, மீடியா எங்களை கூப்பிட்டு கேட்குறீங்க, எங்களை விவரத்தை சொல்கிறோம், நமக்கான அவகாசங்கள் இப்போ 1 மணி நேரம் கூட தேவைப்படுது, ஒரு 10 நிமிஷம் அவகாசம் தரணும் இல்லையா சார்? ஒரு தொழிலாளிக்கும் ஒரு அமைச்சருக்கும் அந்த வாரியத்திற்கு ஒரு நல்ல பாண்டிங் இருந்தால் தானே சார் நம்ம அந்த வேலையை நம்ம வந்து சிறப்பாக செயல்படுத்த முடியும். ஏன்னா முக்கியமான துறை நீங்கள் பண்ணுற வேலை வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட இன்னைக்கு 22ஆம் தேதியிலும் கணக்கு வச்சுக்கிட்டான் சார். இன்னைக்கு தேதி இன்னைக்கு 18 ஆயிடுச்சுங்களா? 19 ஆயிடுச்சு. 20 ஆயிடுச்சு. இந்த தேதி வரைக்கும் அவர் கூப்பிட்டு பேசலை. இன்னும் அது தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் நடைபெற்று இருக்குது. இன்னைக்கு கடலூர், சேலம் மாவட்டம், இது புதுக்கோட்டை நடந்துகிட்டு இருக்குது, மதுரை மாவட்டம் நடக்குது.
தொழிலாளர்கள் யாரும் வேலைக்கு போகல, நீ கலெக்டர் நோக்கி எல்லாம் மனு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் முன்னாள் சேலம் மாவட்ட செயலராக இந்நாள் அமைச்சராக இருக்கக்கூடிய பார்த்திபன் அவர்களை பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். முந்தானத்து அந்த லாஸ்ட்டாக ஒரு 1 வீக் முன்னாடி மறுபடியும் திரும்ப மினிஸ்டர் பார்க்குறோம். லிஸ்ட் வெரிஃபை ஆகிட்டு இருக்குது. இஎஸ்ஐபிஎஃப்லாம் பார்த்துட்டு இருக்கோம், கான்ட்ராக்ட் சைடு பார்த்துட்டு இருக்கோம். இதில் பெரிய குடும்பம்னா வெள்ளையறிக்கைன்னு போது சொன்னார் 6 மாதங்கள் அவங்களுக்கு சம்பளம் தரலை. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, கான்ட்ராக்டர்ஸுக்கு இவங்க ஒரு முன்னே வந்து அவங்க வேலை பார்த்தாங்க, இத்தனை கம்பெனி நட்டால் இவ்வளோ காசுன்னு இருக்குது. அதில் அவங்களுக்கு ஒரு லாபத்தை பார்க்க முடியும். அவங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதம் 4 மாதம் கூட அந்த சம்பளத்தை கொடுத்துருவாங்க. இது டெய்லி பேசிக்ஸில் போட்ட உடனே இப்போ ஒரு லேபருக்கு மாதம் ஒரு 5000 சம்பளம் வருதுன்னா அந்த 6 பேருங்கிறப்ப 90,000 ரூபாய் ஆச்சு. இஎஸ்ஐபிஎஃப்லாம் போட்டால் அவங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வருது. இவங்க ஃபஸ்ட்டு இவங்களுக்கு கொடுத்துட்டு இஎஸ்ஐபிஎஃப் கட்டி இவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு அந்த பில்லை கொண்டு போய் வச்சா நான் சம்பளம் தரேன்னு அரசு சொல்லிட்டாங்க. இவங்களால் அதை வைக்க முடியல. 6 மாதம் ஆச்சு, இன்னும் அவங்க வைக்க முடியல ஒப்பந்தாரர். அப்போ அந்த பையனுக்கு எப்படி சம்பளம் போகும்? நாங்கள் கொடுத்துட்டோன்னு சொல்கிறாரு. யார் பில்லு வச்சா தானே அவர் கொடுப்பாரு. கண்டிப்பாக. அப்புறம் எப்படி கொடுக்க முடியும்? இன்னும் 6 மாதங்களும் ஏதோ 7வது மாதம் சம்பளம் கிடையாது சார். சம்பளம் எல்லாமே வேலை இல்லை சார், கொடுக்கல. கான்ட்ராக்ட் கொடுக்கல. இதை தான் மினிஸ்டரே சொல்லியிருக்காரு. 6 மாத காலம் தொழிலாளருக்கு சம்பளம் வழங்கவில்லைன்னு ஒரு மினிஸ்டர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். 6 மாதம் சம்பளம் இல்லாமல் எப்படி வேலை பார்ப்பீங்க? அப்போ ஷார்ட் அவுட் பண்ண வேண்டியது ஒரு கடமை இல்லையா? இந்த ஒரு அட்வான்ஸ் சப்போர்ட் இல்லை. சிம்பிள் விஷயம் சார். வாரினா மட்டும் ஒன்று. இப்போ நாடும் சரி வீடும் சரி எல்லாம் ஒன்று தான். ஆமாம், சரிங்களா? இப்போ நம்ம வாரியத்தில் ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம்னா நீங்கள் ப்ராப்பராக எத்தனை மாதம் எத்தனை நாளும் தெரியலப்பா அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் இருந்தால் வச்சுக்க, எமர்ஜென்சி, அப்புறமா அவங்க கணக்கு வழக்கு பார்த்துக்கலாம், கொடுக்க போகிறோம். அவன் வந்து 6 மாதம் வேலை பார்த்து ஒரு 3 மாத காசு நீ அவங்களுக்கு அட்வான்ஸாக கொடுத்துருந்தா கூட ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ஷார்ட் அவுட் ஆகிருப்பாங்க இல்லையா? செய்யலை. இந்த தொழிலாளர் தான் ஒன்றும் இல்லை சார். இந்த வாரியத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு யாருக்காவது இந்த தமிழக அரசில் வேலை பார்க்குற அதிகாரிகளுக்கு ஒரு 3 மாத சம்பளத்தை போட்டிருந்தா போடாமட்டிருந்தா இந்நேரம் அரசை மூடி இருப்பாங்கல்ல சார். ஆமாம், அரசு நிறுவனம் அனைத்தும் மூடி இருக்கும். ஒன்றும் இல்லை சார். இப்போ அந்த ஒயின் ஷாப்பில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, கடை இழுத்து மூடி பூட்டை போட்டாங்கல்ல சார். அவங்க என்ன சார் பண்ணி விடுச்சு இந்த அரசு? அவங்களுக்கு சம்பளம் ஏற்றி கொடுத்து அவங்க ஒரு தொழிலாளி, அவங்களும் வந்து நிரந்தரம் கிடையாது இல்லையா, பர்மனெண்ட் ஸ்டாப் இல்லை. அவங்க கடையை பூட்டிட்டாங்க. அதை அனுமதிக்குது இந்த அரசு. நியாயமான கோரிக்கையை கேட்டு போராடனா போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. போராடக்கூடாது. எந்த விதத்தில் சார் நியாயம்? இப்போ இவங்களும் எல்லா அரசியல் கட்சி மாதிரி தான், அதிமுக திமுக மாதிரி இவங்களும். ஆமாம், இதில் மாற்றங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாது. 6 மாதம் சம்பளம் தானே சொல்லுங்க. இதே நீங்கள் உங்கள் தமிழக அரசு சார்பாக வேலை பார்க்கக்கூடிய அந்த உங்கள் ஸ்டாஃபுங்களுக்கு நீங்கள் 6 மாதம் சம்பளம் பண்ண 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் வரலன்னா என்ன துடிக்கிறாங்க? 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. குறைந்தபட்சம் இன்னைக்கு 30,000க்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க. அதிகபட்சம் 2 லட்சம் வரைக்கும் போகுது. அவங்களால தாக்கு பிடிக்க முடியாதான் இந்த தொழிலாளி எப்படி சார் தாங்குவான்? வாய்ப்பே இல்லை. கஷ்டமான விஷயம். இது எவ்வளோ கொடுமை இல்லையா? சொல்றாரு. ஆனா விஷயத்தை சொல்றாரு. யாரு சார் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஒரு தொழிலாளிக்கு சம்பளம் போகலைன்னா அவங்க என்ன சொல்றாங்க? எனக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அந்த தொழிலாளிக்கு சம்பந்தம் இல்லை, அவருக்கும் கான்ட்ராக்டுக்காருக்கு தான் சம்பளம், அவர் கொடுக்கலையாம். இது 3வது மனுஷன் மாதிரி இல்லை பேசுற மாதிரி இருக்கு. மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசு வேலைக்கு போகாம இப்ப வந்து பண்ணீங்கன்னா அது வந்து தப்பு அப்படின்னுவாங்க. அது தப்பு. சம்பளம் தானே அடிப்படை தேவை. ஒரு ஊழியருக்கு தேவை சம்பளம், குடும்பம், வாடகை, குழந்தைகள். நாங்கள் கேட்குற கோரிக்கை நியாயமானது சார். அதான் சொன்ன பாமரனுக்கும் தெரியும். படிப்படியாக பணி நிரந்தரம் பண்ணுங்க. நேரடி வேலை வாய்ப்பு நான் உங்களை கேட்கல சார். கண்டிப்பாக நேரடி கேட்கல. ஆனால் நேரடியாக கொடுப்பதன் மூலம் ஆண்டுக்கு 200 to 300 கோடி வரும் சார், உங்களுக்கு வருமானம் வரும். ஆனால் வந்து அமைச்சர் மின்சாரத்துறையில் வருமானமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. எங்கே சார்? யார் சார் சொல்ல முடியும்? ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் நான் சொல்கிறேன். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டால் 25,000 ரூபா. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இன்னைக்கு 10 பேர் சேர்ந்து போட்டுருவோம் சார், இல்லாட்டி 6 பேர் சேர்ந்து போட்டுருவோம். ஒரு நாளில் 6 to 8 பேர் தாராளமாக போட்டிருக்கோம். 25,000 ரூபா 8 பேருக்கு சம்பளம் கணக்கு போட்டால் 8 5 40 4,000 ரூபா ஆச்சு. ஒரு ஜேசிபி படுத்தி யூஸ் பண்ணிட்டா வெறும் 3 மணி நேரம் தான் செலவாகும். அதுக்கு 3,000 தான் ஆச்சு. 7,000 ரூபா. டிரான்ஸ்போர்ட்டுக்காரங்க 8,000 ரூபா போட்டுக்காங்க, 10,000 போட்டுக்காங்க சார். 5,000 லாபம் இருக்குது. ஒரு நாளில் அந்த 8 தொழிலாளி 5,000 சம்பாதிப்பான். எப்படி நஷ்டம் வந்துடும் சார் வாரியத்தில்? சார் இவங்க இலவச மின்சாரம் 1000 கொடுப்பாங்க, அதை கடைபிடிக்கிறது கிடையாது. அவங்க கரெக்டாக விவசாயத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. இவங்க 100 ஏக்கரா 50 ஏக்கரா வச்சவங்களுக்கு மின்சார வாரியத்தில் இவங்களுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தாங்க, அது எப்படி கட்டுப்படியாகும்? விவசாயிகள் என்பதுக்கு குறுகிய விவசாயிகளுக்கோ இல்லை எல்லா விவசாயின்னு ஒன்று சொல்லுவாங்க சார். நாங்கள் வேலை பார்க்குற இடத்துல சொல்லுவாங்க, ஒரு வருஷம் 1000 கூட வாங்கிட்டு போட்டு எங்களுக்கு இலவசம்லாம் வேண்டாம், ஒரு வருஷம் 1000 ரூபா வருஷம் கண்டான்னு போனால் ஒன்றும் அவ்வளோ விவசாயம் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. மின்சார வாரியங்கள் வந்து கடனில் போகணுங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். வாய்ப்பு இல்லை. அப்போ அமைச்சர் சொல்கிறதுல உண்மை இல்லை, உண்மைத்தன்மை கிடையாது. அது என்ன, இவங்க இது பெரிய கடல். இந்த கடலில் இவங்க எப்படி இப்போ ஒன்றும் இல்லை சார். இந்த காலத்து பார்த்தீங்களா, டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கின ஊழல், அதில் ஊழல், இதில். ஏன்னா இந்த பொருட்களை ஃபஸ்ட்டு அவங்களால பாதுகாக்கவே தெரியல. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் எவ்வளோ பொருள் இருக்குது, எவ்வளோ கொடுக்குறாங்க, எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, கணக்கெடுக்கலை.
இப்போ இன்னைக்கு ஒரு அதிகாரி 1000 ரூபா பாக்கெட்டில் கொண்டு வரனா சாயங்காலம் போகும்போது எண்ணி பார்க்குற எவ்வளோ செலவாயிருக்குன்ட்டு. இப்போ இருக்கிற அதே மாதிரி பொருட்கள் வந்து அந்த மாதிரி பாதுகாக்கப்படுதான்னு கேட்டால் தெரியாது. அதாவது ஒப்பந்த தொழிலாளர்களுடைய கஷ்டம் நஷ்டங்களை ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா ரொம்ப கொடுமையாக இருக்குது அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது. ஏன்னா அதிமுகவுக்குலேயும் அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க, திமுக அரசுலேயும் கோரிக்கை வச்சுருக்காங்க. அதை விட புதிதாக வந்த தாவைக்காவினர் கட்சியிலையும் கோரிக்கை அவங்களா வாண்டடாக வந்து நாங்கள் உங்களோட இணைந்து போராடுறோம், உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுறோம், அதுக்காக கஷ்டப்படுறோம் வாங்கன்னு சொல்லி கூட அவங்க கூடயே இருந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க, பல்வேறு போராட்டங்களில் கலந்துருக்கிறாங்க. ஆனால் அவங்களும் ஆட்சிக்கு வந்துட்டு பழைய 2 கட்சிகள் திராவிட கட்சிகள் செய்ததையே மீண்டும் செய்கிறது சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்போ எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு அவருடைய ஆதங்கத்தை கொட்டிகிட்டு இருக்காரு. இன்னும் வேறு என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம கேட்போம். சொல்லுங்கள் சார், வேறு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு? இப்போ தமிழக மக்களுக்கு தொடர்ந்து மின்வெட்டு பிரச்சனை நடந்துட்டு வருது. நான் கடந்த ஒரு 4-5 முறை இப்போ இந்த ஒரு 10 நாள்லேயே தமிழக அரசுக்கு நம்ம மீடியா வாயிலாகவே தெரிவிச்சிருக்கேன். சார் இப்படி வந்து நாங்களும் போராட்டத்தில் இருக்கோம், தமிழகம் முழுவதும் மின்வெட்டு ஆங்காங்கே அரசுக்கு ரொம்ப பெரிய அவப்பெயர் ஏற்படுத்திருச்சு. அவப்பெயர் ஏற்படுத்துது. அந்த கோபத்தில் அவங்களை எதுவும் வேணான்றாங்களோ? இல்லை சார், அவங்க ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. மெத்தனம், நான் தான் சொல்கிறேன், மெத்தனத்தை காமிக்கிறார்கள். இவங்க என்ன பண்ணிடுவாங்க, இவங்க எங்ககிட்ட பேக் விளையாடுறாங்க, எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லை. எங்களுக்காக நீங்கள் எதாவது பார்த்துருக்கீங்களா? எந்த ஒரு அரசோ எந்த ஒரு முன்னாள் ஆண்ட கட்சிகளோ தற்போது ஆண்ட கட்சிகளோ பொது நிறுவனங்களோ இன்னும் எங்களுக்கு வரல. நாங்கள் நிறையா தாங்க எதிர்பார்க்குறோம். இந்த தொழிலாளர்கள் பிரச்சனை யாராவது கையில் எடுப்பார்களா? ஏன் மற்ற எந்த அரசியல் கட்சியும் இதை எடுக்க மாட்டாங்க தெரியல சார். யாரையும் அப்ரோச் பண்ணீங்களா? சார் நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரு இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் கேட்டிருப்போம். சார் எங்களுக்கு யாராவது ஆதரவு கொடுங்க, யாராவது இந்த அரசை கம்யூனிஸ்ட் கட்சி கையில் எடுப்பாங்களா? அவங்க கூட இல்லை சார், அவங்களும் எடுக்கல. ஏன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா செங்கொடி இயக்கங்கிறது அந்த காலத்தில் இருந்ததெல்லாம் வேறு, இப்போ இருக்கிறது வேறு. நான் வந்து மாற மாட்டோம். நாங்களும் அந்த இயக்கத்தில் அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு கேங்மேனுக்கு கேஸ் போட்டது, அவங்கள நம்பி உட்காந்து. தொழிலாளர் ரெண்டாவது அவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்க. இந்தியா முழுவதும் தொழிலாளர்களுக்காக முன்னாடி நிற்கிற கட்சி எதுனா கம்யூனிஸ்ட்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அவங்க தான் நமக்கு எதிரியாக இருக்காங்க. இப்போ ஆமாம், இன்னைக்கு எதிரிகள் இருக்கிறது அவங்க தான். ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா மக்கள் மேலேயும் சரி, எங்கள் மேலே தான் அக்கறை இல்லை, இந்த மக்கள் மேலேயுமே இவங்களுக்கு அக்கறை இல்லை. இந்த அரசுக்கு கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், எல்லாரும் வயதானவர்கள் எல்லாம் அந்த மின்வெட்டு காலத்துல ரொம்ப சிரமப்படுறாங்க, வெயில் காலத்துல. ஆமா, அப்படிங்கும் போது இவ்வளவு பிரச்சனையும் அவங்க சார்ட் அவுட் பண்ணும் இல்லையா? இந்த தொழிலாளர்கள் இத்தனை பேர் வேலைக்கு போகாம தான் எல்லா நியூஸ்ல போயிட்டு இருக்கு, மீடியாவில் போகுது. ஆனால் இதுல ஒரு பெரிய விஷயம், மறைக்க முடியாத விஷயம் என்னன்னா, காவல்துறை மூலமா அந்த சிஐடி மூலமா ரிப்போர்ட் டெய்லி போகுது சார். ஏன்னா தமிழகம் முழுவதும் 4-5 மாவட்டங்களில் தினம் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. டெய்லி அந்த ரிப்போர்ட் போயிட்டு தான் இருக்கு, தலைமைக்கு போயிட்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி போகும் பொழுது ஏன் இவங்க இவ்வளவு மெத்தனம்? மக்கள் மீதும் அக்கறை இல்லை, தொழிலாளர்கள் மீதும் அக்கறை இல்லை, இவங்க நான் வைக்கிற சின்ன கோரிக்கை மேலேயும் அக்கறை இல்லை. ஏன் இப்படி? நானும் சொல்கிறேன் சார், நீங்கள் தவறுதலாக எடுக்கிறீங்க, கேங்மேன் ஆளுங்களை தவறுதலாக எடுக்கிறீங்க. ஏற்கனவே உள்ளே போயிட்டோம், ஃபெயில் ஆனோம், ஏற்கனவே உள்ளே போயிட்டான். பாஸ் ஆன கொஞ்சம் பேர் தான் வெளியில் இருக்கான். நீ அவனை கண்டுபிடிச்சி உள்ளே போடுங்க, நான் வேணான்னு சொல்ல போகிறதில்ல. இன்னும் வரைக்கும் வாரியத்தில் அவனும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கான், அவனும் அடையாளம் கண்டு உள்ளே போடுங்க, எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. ஆனால் கடந்த ஆட்சியில் நடந்த ஊழலை கண்டுபிடிக்கணுங்க. 0 மார்க் 2 மார்க் அவனும் உள்ளே போயிருக்காங்க, கண்டுபிடிக்கணும். இப்போ வெளியில் இருக்கிறவங்கள மார்க் அடிப்படையில் தகுதியானவங்கள உள்ளே எடுத்துக்கங்க, நாங்கள் சொல்லலை. அதே மாதிரி ஒப்பந்த தொழிலாளருக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ஏன்னா அடையாளம்னு கேட்குறாங்க சார், எனக்கும் ஒன்றும் புரியல. நாங்கள் தமிழக மக்களுக்காக 5 வருஷம் நாங்கள் வந்து வேலை பார்த்துருக்கோம், போராடி இருக்கோம், ஒரு அனுபவம் உள்ள ஒப்பந்த தொழிலாளராக இருக்கும். இதை விட அவங்களுக்கு என்ன அடையாளம் வேண்டும்? அடையாளப்படுத்த வேண்டியது அரசாங்கம் தானே சார். கண்டிப்பாக. நான் வந்து இப்போ நான் என்ன தொழிற்சங்க ரீதியாக இத்தனை வருஷமாக வேலை பார்த்துருக்கேன், இந்த ஆஃபீஸில் வேலை பார்த்துருக்கேன், நான் ஒரு சர்டிஃபிகேட் பண்ணால் அவங்க ஏற்றுப்பாங்களா? மாட்டாங்க இல்லையா? ஆமாம். இப்போ இத்தனை வருஷமாக அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை, என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லைன்னு ஒரு அதிகாரி சொல்கிறாங்கன்னா, இப்போ நீ எந்த முறையில் அவங்கள வேலை வாங்கியிருக்க? கொத்தடிமை தானே. ஆமாம். அவன் எந்த முறையிலே வேலை பார்க்கட்டும், அவனுடைய ஒரு டேட்டா பேஸ் இருக்கணுமா இல்லையா? 11 மணி 12 மணிக்கு மேலே சுற்றினா ஒரு ஸ்டேஷனில் எழுதி வாங்கிட்டு விட்றாங்க, யார் என்னன்னு தெரியாது, இவன் அட்ரஸை கொடு, அதை ஐடி கார்டு மாதிரி ஏதாவது கொடுப்பாங்களா? இல்லையே சார், எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. அடையாளப்படுத்தணும் தான் கேட்டுட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு அடையாளப்படுத்துங்க, அவங்களுக்கு ஒரு ஐடி கார்டை கொடுங்க, படிப்படியாக படிக்கலாம். தமிழ்நாடு மின்வாரியம் ஒப்பந்த தொழிலாளர்கள் போட்டோ எடுக்கலாம். நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகிறாங்க வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு நீ போய் உங்கள் கான்ட்ராக்ட் கார்ட்டை வாங்கிக்கங்கிறாங்க. ஆனால் வேலை பார்க்குறது பூரா இவன் தான். இப்போ கான்ட்ராக்டர்ஸ்லாம் மோஸ்ட்லி சைட்டுக்கு வர மாட்டாங்க, பசங்களை டெய்லி அவங்க தான் ஃபாலோ பண்ணு. பார்த்தீங்கன்னா ஏஐ தான், டைரக்ட் ஏஐ தான் பசங்களுக்கு ஃபோன் பண்ணி வேலை சொல்கிறது, பிடிக்கிறது. அது வந்து ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸாக இருக்கட்டும், செய்யக்கூடாத வேலைகளாக இருக்கட்டும், அதை வந்து செய்ய வைப்பாங்க. இல்லீகலான வேலையும் செய்வாங்க, சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு வாரியத்தில் இவ்வளோ தூரம் பங்கு பெற்று
பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் ஏமாற்றப்படுறது பெரிய விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைய வரைக்கும் அந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. என்னுடைய முதல் அழுத்தமே பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரை இன்னைக்கு 18 நாட்கள் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து ஒப்பந்த தொழிலாளர் போராடி கொண்டிருக்கிறார் அனைத்து மாவட்டங்களிலும். இதற்கு அவர் மின்சாரத்துறை அமைச்சர் சரியான பதிலை கொடுக்கணும். நான் செக் பண்ண சொல்லியிருக்கேன், ஏசிபியை பார்க்க சொல்லியிருக்கேன், கான்ட்ராக்ட் சைடில் என்ன நடக்குதுன்னு பார்க்க. சார் நாங்கள் அந்த கேட்கவே இல்லை. போன பிரச்சனையை விடுங்க, வாரியத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணி நேரடியாக ஒரு சர்க்குலர் போடுங்க. எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க கான்ட்ராக்ட் லேபரா, அவன் கான்ட்ராக்டரே வேலை செய்கிறதா கூட இருக்கட்டுமே, அவன் லிஸ்ட்டை கொடுங்க. முன்னுரிமை அடிப்படையில் சீனியாரிட்டி அடிப்படையில் இருக்கிறதே 15,000 பேர் தான் சார். அவங்க 70,000 வேக்கன்ட் இருக்குது. நான் தான் சொல்கிறேனே, நீ தினக்கூலி அடிப்படையில் இவர்கள் எடுத்தாலும் ஆண்டிற்கு 200 கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் வரும். நான் சொல்கிறேனே, நீ கான்ட்ராக்ட் சைட் ஒன்றும் இல்லை சார், சிம்பிளாக லாஜிக் விஷயம். ஒரு வருஷத்தில் எவ்வளோ இவங்க பில் கொடுக்குறாங்க டோட்டலாக ஒப்பந்ததாரருக்கு, எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அதிகாரிக்கெல்லாம் தெரியும். ஒரு தொழிலாளிக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னு அதிகாரிகளுக்கு தெரியும். ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு பார்த்தா முடிஞ்சு போச்சு சார், ஆண்டிற்கு எத்தனை கோடி வருமானம் வரும். இப்போ ஒரு ஒப்பந்தார்கிட்ட நீங்கள் கொடுக்குறீங்க, நஷ்டத்துக்கு காசை வேலை பார்க்குற ஒப்பந்தாரர் கண்டிப்பாக ஏன் அந்த லாபத்தை நான் அரசு எடுத்துக்கலாமே, பர்மனன்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு போகலாம். நான் இதே சேர்மன்ட்ட கேட்டிருக்கேன் சார், தொழிலாளர் நம்பி கொடுங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லைங்க எங்கள்கிட்ட வசதி இல்லை சார், நீங்கள் கேட்குற ஆதாரங்களை எங்களை கொடுக்க முடியாது, வேலை பார்க்குறோம் அந்த சம்பளத்தை கொடுங்க, 20% நீங்கள் எடுத்துக்காங்க சார்ன்ட்டு. 20% நான் வாரியத்துக்கு தரேன் எடுத்துக்காங்க, கொடுக்க மறுக்கிறாங்க. ஒப்பந்தாரர்கிட்ட தான் மறுபடியும் போகிறாங்கிறாங்க. புதுசாக ஒரு எக்ஸாம் எழுதினவங்க அனுபவம் இல்லாதவங்களை போட்டு அவன் ட்ரைனிங் ஆகிறதுக்கு 5 வருஷம் ஆகும். 100க்கும் மேற்பட்ட அந்த கேங் மேன்கள் இறந்துருக்காங்க சார். இது மின்சாரம், அது இதில் வந்து வேலை பார்த்த அனுபவம் உள்ளவங்களுக்கே வந்து உறுதி சொல்ல முடியாது சார். காலையில் வேலைக்கு போனால் சாயங்காலம் திரும்ப வரானன்னு அவங்களுக்கு தெரியாது சார். இது ஒரு பெரிய ரிஸ்கான ஜாப் தான். இந்த மாதிரி இடங்களில் இவர் எப்படி இந்த மாதிரி பண்ணுறாங்க? சரி, பழைய கடந்த கால அரசுகள் தான் அப்படி பண்ணால், இவனும் இப்படி பண்ணால் தொழிலாளி எங்கே சார் போவான்? 20 நாள் போராட்டத்துக்கு தமிழக அரசு என்ன பதில் சொல்ல போகுது? அடுத்து மாநிலம் தழுவிய உண்ணாவிரத போராட்டத்தை நான் கையில் எடுக்க போகிறோம். அதுவும் செக்ரட்டரியேட் முன்னாடி தான். இன்னும் 10 நாளில் செக்ரட்டரி சார் அவங்க அனுமதி எனக்கு எதுக்கு சார் வேணும்? எனக்கு நான் போராடுறது என் உரிமை சார். முதலமைச்சர் அங்கே தான் சார் இருக்காரு, இல்லை அவங்க வீட்டுக்கு போகிறேன். நான் முதல்வரை மட்டும் தான் பார்க்க விரும்புகிறோம். இப்போ நாங்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு, சீஃப் செக்ரட்டரி பார்த்தாச்சு சார். அப்பாயின்மெண்ட் போட்டு 50 நாள் ஆச்சு சார், 55 நாள் ஆகி போச்சு. இது வரைக்கும் தரமாட்டாங்க. ஒரு தொழிற்சங்க தலைவர் முறையில், ஒரு தொழிலாளிங்கிற முறையிலும் தமிழ்நாடு பூரா இப்படி தொடர்ந்து போராட்டம் நடக்குது. இது சம்பந்தமாக முதல்வரை நாங்கள் சந்திக்கணும், பலமுறை அப்பாயின்மெண்ட் கேட்டோம், இல்லை சார் மறுக்கப்படுது. சீஃப் செக்ரட்டரி கையிலேயே கொடுத்துருக்கோம், 2 முறை கொடுத்துருக்கோம், மீடியா மூலியமாக தெரிவிச்சிருக்கோம், வாய்ப்பே அளிக்க மாட்டுறாங்க. இப்போ செக்ரட்டரியேட் போய் தான் போராட்டங்கள் அங்கேருந்து தான் கலைஞ்சி பெல்ஸ் ரோடுக்கு வந்தோம். ஏன் இப்போ இவங்களால முடியலன்னா அடுத்து முதல்வர் தானே சார் பார்த்தாகணும். நான் இவங்களை குறை சொல்லலை, நான் கேட்குறது என்னுடைய சம்பளத்தை நேரடியாக கொடுங்கன்னு தானே கேட்குறோம். இதில் பெரிய தவறுகள் ஒன்றும் இல்லையே சார். கண்டிப்பாக ஒரு தொழிலாளி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 50 வருடங்கள் கூட இருக்குது சார், தொழிலாளிகளுக்கு கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த தொழிலாளி இருக்கிற ஒரு 7-8 வருஷத்துமாவது நேரடியாக சம்பளம் வாங்கிட்டு போட்டுமே சார். தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டியது நீங்கள் தானே. ஆமாம், கண்டிப்பாக ஒன்றும் அரசோட கடமை. தமிழக அரசு கடந்த காலம் கொஞ்சம் நினச்சி பாருங்க, இலங்கையிலேருந்து தமிழர்கள் வந்தாங்க அகதிகளாக, அவங்களுக்கு எத்தனை உதவிகள் தமிழக அரசு செஞ்சிச்சு நினச்சி பாருங்க. எங்கேருந்தோ வந்தவங்க மனிதனாக நம்ம இருக்கோம், அவங்களை ஏற்றுக்கிட்டோம், அவங்களுக்கு என்ன உறவாக நம்ம நினச்சி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேம்ப் இருக்கும், மாசங்கண்டா சாப்பாடு ரேஷன் எல்லாம் அரசு கொடுக்குது. இந்த தொழிலாளி மட்டும் என்ன சார் பாவம் பண்ணியிருப்பான்? வேலை பார்த்துட்டு அவன் சம்பளத்துக்கு உங்கள்கிட்ட கை கட்டி நிற்கணுமா சார்? அந்த ராஜா காலத்தில் கூட சொல்லுவாங்க கொத்தடிமை நடத்துனாங்க தொழிலாளி, இவங்க இன்னைக்கு நடத்துகிறாங்களே சார். இவ்வளோ நாரிய காலத்துலையும் மக்களை மதிக்க வேண்டிய நேரத்துலையும் இவங்க தொழிலாளிகள் இவ்வளோ துன்புறுத்தினா எப்படி சார்? வட மாநிலத்தவர்களை வைத்து வேலை பார்க்கிறார் சார் இந்த கொடுமை. வந்துட்டாங்க சார், வந்து இன்னைக்கெல்லாம் அவங்க ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. தமிழக அரசு இதோட ஏதாவது இருக்கா சார்? வராத இடமே இல்லை போல இருக்கு சார். தமிழக பண்ணுவாங்களோ சார், அவங்கள பர்மனன்ட் பண்ணுவாங்களோ அவங்க இப்போ வாய்ப்பு இருக்குது சார். நாளைக்கு தமிழ்நாடு இந்திக்கார நாடாலும் ஒன்றும் பண்ண முடியாது, வாய்ப்பு இருக்குது, நிறையா இருக்குது. நம்ம தமிழக மக்களை வாக்களிக்க மட்டும்தான் வச்சுருக்காங்க. இல்லைனா இவங்களை ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க சார். இந்த அரசுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த வாக்களிக்கிற ஒரு விஷயத்துக்காக ஒரு நாள் தான் அந்த மக்கள் முதல்வர் இருக்காங்க, அந்த ஒரு நாளும் ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு அவங்களும் இப்படி போயிடுறாங்க. சரி, நாம் தான் நம்பி ஒருத்தருக்கு வாக்களித்தாலும் அவங்களும் இப்படி இருக்காங்க. சிந்தித்து செயல்படணும் இல்லை சார். ஒரு மனிதன் அவன் வாழ்வாதாரத்துக்காக தான் இத்தனை போராட்டங்களை நடத்துகிறான், வசதிக்காகலாம் இல்லை. கடை வாங்கி பிடிச்சி 3 மாதம் 4 மாதம் கடை வாங்கி சாப்பிடுவான், அவங்க கொடுக்குற காசு வாங்கி 2வது அடைப்பான். நான் என்ன சொல்கிறேன்னா சார், இவனுக்கு ஏன் நீங்கள் ஒரு மெயின்டைன் பண்ணலை? இவன் எவ்வளோ சம்பளம் வாங்குறான், இவனுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா இல்லையா, இத்தனை பிரச்சனைகள் நடக்குது. எனக்கு இனிமேல் அதை தவிருங்கன்னு சொல்கிறேன். நேரடியாக கொடுங்க சார்.
என்னுடைய உழைக்கின்ற ஊதியத்தை நேரடியாக கொடுங்க. இது தமிழக அரசு இந்த ஒற்றை குறி 15 ஆண்டுமா ஒரு தொழிலாளி போராடிக்கிட்டே இருக்கான். இதில் நிறைவேற்றத்தில் இவங்களுக்கு என்ன கஷ்டனாவது சொல்லணும். ஒன்றும் இல்லை சார், இவங்க வேலைக்கு எடுக்க மாட்டேன்னு ஓப்பன் டாக் கொடுங்கன்னு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்குறேன். மின்சாரத்துறை அமைச்சர்கிட்டையும் கேட்குறேன், அதுவே நம்ம சேர்மன்ட்டையும் கேட்குறேன். சார் எடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள் சார். வேற ஏதோ வேலையை பார்த்துட்டு போகிறான், அவன் பார்த்துட்டு போகிறான். அதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது, நீ வேணால் போய் சொல்லிக்குவாங்க, எடுக்க முடியாதுன்ட்டு. நீங்கள் சொல்லிக்கோங்க சார் அப்படிங்கிறாங்க. சொல்லலாம்ல, இந்த ஒப்பந்தத்தோடய கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக போராடிக்கிட்டே தான் இருக்கான். அன்னைக்கே உங்களை நாங்கள் நேரடியாக எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தா அவனுக்கு வேறு வேலைக்கு போயிருப்பார்ல சார். ஒவ்வொரு அலுவலகத்தையும் எழுதி ஒட்டுங்க சார். இங்கே ஒப்பந்தம் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம் கிடையாதுன்னு எழுதி ஒட்டுங்க சார். அப்போ ஏமாத்துறீங்க. தொழிலாளியை வந்து நமக்கு வேலை கொடுப்பான்னு நம்பிக்கிட்டே இன்றளவும் சார் எங்களுக்கும் தெரியாமல் சில பேர் தொழிலாளர்களை போய் வேலை பார்த்துட்டு தான் இருக்கான். அவனை மிரட்டி கூப்பிடுறாங்க. வாரியத்தில் வேலை பார்க்குறவங்க, நீ என்னைக்கு தான் கையெழுத்து வாங்க, என்கிட்ட தான் வந்தாகணும். இப்போ நீ வேலைக்கு வரல, உனக்கு நாளைக்கு பின்னாடி என்கிட்ட தானே கையெழுத்து வந்து நிற்கணும். சார் போராட்டம் போயிட்டு இருக்கு, தமிழ்நாடு போராட்டம், எப்படி சார் வர்றது? அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ வேலை அர்ஜென்ட்டு. எப்படிலாம் ஒரு தொழிலாளியை கொடுமைப்படுத்த முடியுமோ அவனுடைய எப்படி இயலாமையை ரொம்ப பயன்படுத்திக்கிறாங்க சார். இப்போ நானே ஒரு மாநில தலைவராக இருந்தாலும் இப்போ என்னை பிடிச்சி ஒரு காவல்துறையில் கேஸ் போட்டாலும் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது சார். நான் அதை சென்னையை விட்டு தாண்ட முடியாது. ஆமாம், எனக்கு பெயில் எடுக்க கூட ஆள் கிடையாது. ஏன் தொழிலாளர்கள் தான், அவங்கள்ட்ட காசு இருக்காது சார். அப்படிப்பட்ட நிலைமையில தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் இதை தான் எதிர்பார்க்குறோம். முதல்வர்கள்கிட்ட தான் இதை போயாகணும். முதல்வர்கிட்ட கொண்டு போயிட்டு, முதல்வர்களே இத்தனை வருஷமாக வேலை பார்க்குறோம், இந்த பிரச்சனைகள்லாம் நான் அவர்கிட்ட எடுத்து கூறி எங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் வந்து சொல்லி இவ்வளோ 10 நாள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. எங்களை ஒரு மனுஷனாக கூட மதிக்கலை. ஷார்ட் அவுட் பண்ணுன்னா அதுக்கு இப்போ நம்ம ஒரு தொழிலாளி போராட்டம் பண்ணி இப்போ நான் கோரிக்கை வைக்கிறேன்னா இன்றைக்கி ஒரு 3 மாதம் சொல்லுங்கள் சார், 6 மாதம் சொல்லுங்கள் சார். பணி நிரந்தரப்படுத்தப்படும் 3 மாதங்களில், 6 மாதங்களில் பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்னு ஒரு நம்ம தொலைக்காட்சி வாயிலாகவோ ஊடகங்கள் வாயிலாகவோ நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் ஏற்றுக்கிட்டு போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து போராட்டத்தை கைவிட்டுறோம். சரி பார்த்துட்டு இருக்கேன், செஞ்சிருவேன். இது எங்களுக்கு சரியான பதில் இல்லை. இப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னா அதில் ஒரு 50% உடன்பாடு இருக்கணும் இல்லைங்களா? இப்போ நான் கேட்ட உடனே இன்றைக்கே எனக்கு அந்த வேலையை கொடுக்குன்னு கேட்கல. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் எடுத்துக்கோங்க. அப்படி ஏதாவது ஒரு ஆணித்தரமான பதிலை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அமைச்சர்கிட்ட இருந்து. ஸோ அமைச்சர்கிட்ட இருந்தும் வரல, வாரிய தலைவர்கிட்ட இருந்தும் வரலன்னா நாங்கள் முதல்வர் தான் சந்திச்சாகணும். அதை ஒரே ஒரு முடிவில் தான் இருக்கோம். முதல்வர் சந்திப்பும் கிடைக்கலனால் மாநிலம் தழுவிய உண்ணாவிரத போராட்டம் தலைமைச் செயலகம் கண்டிப்பாக நடக்கும். இப்போனா காவல்துறை வச்சு அவங்க அடக்குமுறை பண்ணுவாங்க. ஒரு தொழிலாளி வேற என்ன சார் செய்ய முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பாக எங்களுடைய பிரச்சனைக்காக ஒரு முதல்வர் தான் கடைசி கட்டமாயிடுச்சு. தீர்வாக இருக்கும் மாதிரி வரும். எல்லா அதிகாரிகள்ட்டையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். கீழேருந்து உதவி பொறியாளர்லேருந்து செயற்பொறியாளர்லேருந்து மேற்பார்வை பொறியாளர்லேருந்து தலைமை பொறியாளர் எல்லாத்துக்கும் மனு கொடுத்துருக்கோம். சேர்மனை பல ஆண்டு காலமாக பார்த்து சலிச்சே போச்சு எங்களுக்கு. அவர் நாங்கள் என்னங்க பண்ண முடியும், ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கேன், மினிஸ்டர் தானே முடிவு எடுக்கணும், மினிஸ்டர் போனால் நல்லா ஒப்புதல் வாங்கணும், அதை செய்யணும், இது சம்மந்தமாக பார்த்துட்டு இருக்கோம், பேசிக்கலாம் அப்படின்ட்டு. இப்படி எல்லா டைமும் இப்படி இவங்க பண்ணாங்கன்னா நாங்கள் என்ன தான் செய்யறதுனே தெரியல சார். புதுசாக வந்த நிர்மல்குமார் அவர்கள் நேரில் பார்த்தீங்களா? 3 முறை பார்த்துருக்கேன் சார். என்ன சொல்கிறார்? வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கேன்ப்பா, பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்மளை பார்த்து தான் சொன்னார் சார். 29 சென்னை போராட்டம் நடக்கும்போது 1 மாத காலத்துக்குள்ள நல்ல அறிவிப்பு வரும்னு சொல்லி அந்த போராட்டத்தை கிளச்சி விட்றாரு. 8ஆம் தேதி பின்னாடியே ஒரு அறிவிப்பு வருது. சேர்க்க முடியாது, 7 மாதம் தான் வேலை, 7 மாதம் தான் வேலைன்னு வருது. அது எப்படி சார்? அது எந்த மாதிரி எனக்கு புரியல. எனக்கு இதுதானே அரசியலா அப்படி யோசிக்க தோணுது. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தீங்களா? நாங்கள் திரும்ப மறுபடியும் போனேன் சார். அதுக்கு என்ன சொல்கிறாரு? 8ஆம் தேதி இப்படி ஒரு அறிக்கை கொடுத்துருக்கீங்களா? என்ன சார் இப்படி ஆச்சுன்னா, இல்லைப்பா சரி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு. அவங்க சார் எப்படி சொல்கிறோம்னா, நமக்கு வந்து ஒரு பதில் சொல்லுங்கிறதே இல்லை. இந்த தொழிலாளிகளை மதித்து ஒரு பதில் சொல்லுங்கிறதே இல்லை. அப்படியும் மீறி சொன்னால் அது பதிலுக்காக சொல்கிறாங்களே தவிர ஒரு உண்மைத்தன்மை இல்லை, ஒரு மேம்போக்காக சொல்கிறாங்க. ஆமாம், தவிர்க்கிறாங்க. இந்த பசங்களை இந்த பக்கம் வாரியத்துலேருந்து மிரட்டுறாங்க. நீ வேலைக்கு வரலன்னா உனக்கு கையெழுத்து போட மாட்டேன், அது போட மாட்டேன், இது போட மாட்டேன்ட்டு. ஒப்பந்தாரம் என்ன பண்ணுறாங்க, நீ ஆள் அனுப்பலாம், அடுத்த டைம் இருக்கிற பெண்டிங் இல்லை, நீ எப்படி வாங்கிறோன்னு ஒப்பந்தாரம் மிரட்டுறாங்க. இந்த ஆட்சிலையுமே வாரியத்தை வந்து எந்த ஆட்சி வந்தாலும் நீங்கள் அப்படி தான் சார் இருக்காங்க. ஒப்பந்தாரம் மிரட்டும் போது ஒப்பந்தாரம் அந்த பையனை மிரட்டுவார். ஆமாம், உனக்கு வரவே பாக்கி சம்பளங்களை தரமாட்டேன். இன்னைக்கு 7 மாதம் சம்பளம் தராமல் ஒரு நிறுவனம் இயங்குதுன்னா அது மின்சாரத்துறை மட்டும்தான். ஆனால் அவங்க கொடுத்துருவாங்க. யாருங்க சார்? யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஒப்பந்ததாரரும் கொடுக்க மாட்டார். அவர் எப்படி சார் கொடுப்பாரு? இவர் கொடுக்காம வந்து ஃபேமிலி ரன் பண்ணுறாரு. இந்த 6 மாத காலமாக இவங்க அதான் சார் முன்னாடி வந்து எல்லா வேலையும் இந்த கம்பெனி நடுறது, குழி எடுக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து வர பில்லை வச்சு அவங்க கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்டர்ஸ். இவங்க நேரடியாக பயன்படுத்தும் போது இதில் பெரிய ஒரு ஊழல் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 6 பேர் செக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு 2 பேர் எடுத்தாங்க, 4 பேர் எடுத்தாங்க. இப்போ ஒரு செக்ஷனில் 7 பேர் தான் 8 பேர் தான் வேலை பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன். 6 பேர்த்த இவங்க பிரேக் டவுனுக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. பிரேக் டவுன்னா மின் அந்த வெட்டு காலங்களில் இவங்களுக்கு வந்து ஆட்பட்டாக்குறை காரணமாக அந்த 6 பேர் தான் பயன்படுத்துகிறோன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. இருக்கிறது 2 பேர் இருப்பான்ல, அவனுக்கு வேலை இல்லை. இப்போ
அவன் வந்து யாரு கூட வயர்மேன் கூட சுற்றிட்டு இருக்கான். இந்த 6 பேரை வச்சு இவங்களை வந்து அந்த மரம் வெட்டுறது, இந்த லைன் கட் ஆச்சுன்னா ரெடி பண்ணுறது, இது மாதிரி டெம்பரரியாக அரசுக்கு உதவியாக எடுத்தாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க, சில அதிகாரிகளை இவங்களை வச்சே கம்பன் நடுறது. அப்போ அந்த பில்லை யார் போடுறாங்க? 6 பேர் 12 பேராக காமிக்கிறாங்க. அரசு கொடுக்குற அந்த தினக்கூலி அடிப்படையில் கான்ட்ராக்டர் கொடுக்குற அந்த 6 பேருக்கும் அந்த காசு வந்துடுது. கம்மன் இடும்போது ஒரு சாங்ஷன் அதெல்லாம் இதுக்கிட்டு வாங்கிக்குவாங்க. அந்த கன்சியூமர்கிட்ட கம்மன் இடத்துக்கு உண்டான கூலியெல்லாம் அதில் வாங்குவாங்க. அதுவும் வாங்கி அது ஏதோ கான்ட்ராக்டர் கொடுத்துருவாங்க. கொடுத்து இவங்க வாங்கிப்பாங்க. இந்த மாதிரி ஊழல் நடக்குது. இதை வந்து நான் நேரடியாக சேர்மன் சாருக்கு சொல்லியிருக்கேன், கூப்பிட்டு சொல்லியிருக்கேன், அவர் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பியிருக்கேன். முதல்வர் வந்து ஊழலே எங்கேயுமே இருக்காது, நான் வந்து எல்லாத்தையும் ஒழிச்சிட்டேன்றாரு. வாய்ப்பே இல்லை சார். இதை நீங்கள் நம்புறீங்களா சார்? நான் ஊழலை ஒழிக்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம். குறைக்கலாம் அவ்வளோதான். கடுமையானால் குறைக்கலாம். என்னன்னா ஒரு அனுபவம் உள்ளவர்கள் செய்த இவங்க ஒரு வாரியத்தில் எந்த நேரத்தில் தவறு நடக்காது. நான் என்ன சொன்னா, மொத்தமாக இருக்கிற 8 பேர் 9 பேர் இருக்கா, நேரடியாக சம்பளம் கொடுத்துரு, அனைத்து வேலைகளையும் அவனே செஞ்சுட்டு போயிடுவான். இதுக்கு தனியாக அதுக்கு தனியாக நீ ஆள் வைக்க வேண்டாம். 15 நாள் மின்சார வாரியத்தில் மின்வெட்டு நடக்கிற இடத்துல அவன் வேலை பார்க்குறான். 10 நாளைக்கு அந்த புதுசாக நடக்கிற வேலைகள்லாம் கம்பன் எடுத்தல், ஒயர் இழுக்கிறது, இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு போகிறான். இன்னும் பெரிய வேலை வருதா, 2 செக்ஷன் சேர்ந்து ஒன்றா வேலை செய்ய போகிறான். ஆமாம். எவ்வளோ ஒரு மின்சாரத்துறைக்கு நம்ம எவ்வளோ நம்மளால முடியுமோ அத்தனையும் எடுத்து சொல்லியாச்சுங்களே சார். எப்படி மின்சாரத்துறை வந்து நஷ்டத்தில் இயங்குதுன்னு சொல்கிறீங்க? நீங்கள் வந்து ஒரே ஆளை வச்சு 2 டைம் சம்பளம் கொடுத்தீங்கன்னா இப்படி தான் வரும். கண்டிப்பாக நீங்கள் நேரடியாக கொடுத்துருங்க சார், அனைத்து வேலையும் ஒப்பந்த தொழிலே செய்வான். அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி சார் உங்களுக்கு வரும்? அதனால தான் இப்போ இந்த மின் பற்றாக்குறையினால அங்கங்கே மின்சாரம் போகுது, வேலைக்கு ஆள் இல்லாதனால தான். ஆமாம் சார். அதையும் திமுக கவர்மெண்ட் மேலேயே போட்டாங்களே பழியை. ஃபீஸ் பிடுங்குறாங்க சார், காலையில் ஃபீஸ் பிடுங்குனா நைட்டு கரண்ட் போகுது. ஏன் சார்? ஒன்றும் இல்லை, அவங்க ரெக்கார்ட் எடுத்துக்க சொல்லுங்கள். தலைமைச் செயலகத்தில் அங்கே இருக்கிற ரிப்போர்ட் போயிட்டு தாங்க சிஐடிக்கு. இத்தனை தொழிலாளி 20 நாளாக வேலைக்கே போகல. அப்புறம் எப்படி சார் இப்போ ஒரு செக்ஷன் 2 வயர்மேன் இருட்டிப்பு செஞ்சுருக்காங்களே, ஊழியர்கள் வேலைக்கு வரல, அதனால மின்சாரம் தடைப்படுதுன்றது எங்கேயுமே சொல்லியே யாருமே சார் சொல்ல மாட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லை சார், நான் சொல்கிறேன் நல்லா, இப்படி தவறுதலா இத்தனை பேர் வந்து உள்ளே போயிருக்காங்க, 0 மார்க் 2 மார்க் எடுத்துகிட்டு உள்ளே போயிருக்காங்கன்னு சொல்கிறேன். ஆதாரத்தோட நான் காமிக்கிறேன். இந்த ஆளு, இந்த பேர், இந்த செக்ஷன் வேலை பார்க்குறாங்க. வந்து அமைச்சருக்கு சொல்லியிருக்கீங்களா? அமைச்சருக்கு சார் ஓப்பன் டாக் மீடியாவிலே கொடுத்துருக்கேன். மீடியா ஒரு பார்க்காம இருக்காங்களா? இது வெளியே வரதில்லை சார் இந்த விஷயம். இந்த விஷயங்கள் வெளியே உண்மையாலும் வர்றதில்லை. இவங்க மேலே நீங்கள் வழக்கு பதிவு பண்ணி ஏது சார்? எங்களுக்கு காசு சம்பளம் எல்லாம் சுற்றிட்டு தெரியுறோம். உங்கள் கூட்டமைப்பு சார் ஒரு போட்டிங்கன்னா ஒரு பயம் வரும். இந்த கூட்டமைப்புனால நமக்கு வந்து பாரு நம்ம வேலைக்கு ஆபத்தாயிருச்சு சார். இந்த விஷயத்தை பல முறை வந்து நான் சொல்லி எங்களுக்கு உதவுறதுக்கு யாரும் இல்லை சார். எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. நான் டாக்குமெண்ட் கொடுக்க ரெடி, ஆதாரங்கள் அனைத்தும் இருக்குது. அது யார் சார் வழக்கு போடுறது? எங்கள்கிட்ட எது சார் காசு? இல்லை, நிறைய வழக்கறிஞர்லாம் இருக்காங்க இலவசமாக வாதாடுறதுக்கு. இந்த மாதிரி எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது சார். இப்போ எல்லாருமே வந்து நாங்கள் சேலம் மாவட்டம், கடலூர், விருதாச்சலம், திருவண்ணாமலை, இந்த மாதிரி வெளியூரில் இருக்கோம். நாங்கள் வந்து இங்கே ஒரு 2 நாள் தங்கி பார்க்குறதுனா எங்களால் முடியாது சார். பொருளாதாரம் இல்லை. அதனால் எங்களால் வந்து நடவடிக்கை எடுக்க முடியல. இவங்கள்ட்ட எங்களால் போராடி தான் ஜெயிக்க முடியல சார். நான் என்ன சொல்கிறேன்னா, என் சம்பளத்தை கொடுத்துருங்க, நான் போயிடுறேன்னு தான் கேட்குறேன் இவங்களை. சம்பளத்தை நேரடியாக கொடுங்க, படிப்படியாக நிரந்தரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி 20 நாள் போராட்டம் நடந்தும் அதையும் சொல்லியிருக்கேன். தமிழக மக்கள் மின்வெட்டால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இந்த தொழிலாளி பூரா வேலைக்கே போகலை. அப்புறம் மின்வெட்டு நடக்காமல் என்ன சார் செய்யும்? இதில் உங்களுக்கு என்ன, கிராமங்களில் பெருசான வெளியில் வரல. 8 மணி நேரம் 4 மணி நேரம் கரண்ட் இல்லைனாலும் அவங்க வில்லேஜில் ஒன்றும் பண்ண முடியாது. 4 மணி நேரம் 5 மணி நேரம் கரண்ட் போகுது. எங்கள் ஊருக்கு இதே டவுனாக இருந்துச்சுன்னா எல்லாம் வெளில வந்துருப்பாங்க. 3 மணி நேரம் கரண்டே வராது. இன்னும் அந்த தகவல் இன்னும் வெளிப்படலை சார். வெளியாகலை. அப்போ இந்த மின் பற்றாக்குறையும் மின் தடங்களுக்கு வந்து காரணம் ஊழியர்கள் வேலைக்கு வராது தான். ஊழியர்கள் வேலைக்கு வரல, மற்றபடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டாக தான் இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்புறம் அவங்க வந்து திமுக கவர்மெண்ட் மேலே தான் பழிய போட்டுட்டு இருக்காங்க. அவங்க சரியா எல்லாமே பண்ணல. எப்படி சார் 2 மாசத்துல எல்லாமே மாறிடுமா? கேபிள் மாத்தல அப்படின்னு சார். டவுனுக்கு கேபிள், அங்கே எல்லாம் வயர் தான். வயரு ஓகேங்களா? அங்கே எல்லாம் வயர் தான். இப்போ ராதா இன்ஜினியரிங் போகிற நிறுவனங்கள்ட்ட இவங்க வந்து டெண்டர் கொடுத்துருக்காங்க. இன்னமும் நம்ம வேலை செய்யாத மாதிரியும் நம்மள்ட்ட ஆட்கள் இல்லாத மாதிரியும் முடிந்தவரை இவங்க தனியார் நிறுவனங்களையே தேடி செல்கிறாங்க. எதனால அந்த மாதிரி போகிறாங்க சார்? அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, தனியார் நிறுவனங்கள்ட்ட ஏன் போகிறாங்கன்னா அவங்களுக்குள்ள பாண்டிங் நல்லா இருக்குது. இன்டைரக்டாக சொல்கிறேன், பாண்டிங் நல்லா இருக்குது. அப்புறம் எப்படி ஊழல் ஒழிக்க முடியும்? அப்புறம் எப்படி ஊழல் ஒழிக்க முடியும்? மக்கள், ஜனநாயகம், இதுதான் நாடு. எங்கிருந்து வந்தாங்க ஒப்பந்தாரர்கள்? அரசும் மக்களும் ஒரு நல்ல பாண்டிங்கில் இருந்தால் தான் அது ஒரு நல்ல அரசு. கண்டிப்பாக. இடைத்தரகர்களும் அதிகாரிகளும் ஒப்பந்தாரர்களும் இருந்தால் அது எப்படி சரியான அரசாக இருக்க முடியும்? ஒரு அதிகாரிகள் யாராவது இன்றைக்கி ஒரு பொதுமக்களை சரியான முறையில் மதிக்கிறாங்களா சார்?
எங்கேயும் ஊழல், எல்லா பக்கமும் ஊழல் இருக்குது. ஊழல் இந்த ஆட்சியில வந்து குறையல. ஊழல்லாம் குறையாது சார். ம். குறையணுன்னா ஒன்றும் இல்லை சார், சம்மந்தப்பட்ட ஒரு இன்றைக்கி ஒன்றும் இல்லை, ஏதாவது கிராஸ் செக்ஷன் பண்ணுறாங்களா? இன்றைக்கி ஒரு கன்சியூமராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு சம்மந்தப்பட்ட உங்கள் ஊரில் போய் ஒரு கனெக்ஷன் வாங்குறீங்க, உங்கள் கன்சியூமர் நம்பர் ரெஜிஸ்டர் எல்லாமே இருக்குது. எந்த கன்சியூமருக்கு இவங்க ஃபோன் போட்டு உங்கள்கிட்ட ஏதாவது காசு வாங்கியிருக்காங்களா கிராஸ் செக் பண்ணால் தானே சார் அவன் சொல்லுவான். ம். எல்லாம் அப்டேட் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னா வீட்டுக்கு கனெக்ஷனே வராது. அதுக்கு தான் சார் அரசு அப்படிப்பட்ட அதிகளை தூக்குங்க. அப்போ நீங்களே சொல்கிறீங்க, அப்போ பொதுமக்கள் எவ்வளோ பயப்படுவாங்க சொல்கிறதுக்கு? வெளியே சொல்கிறதுக்கு பயப்படுவாங்களா மாட்டாங்களா? அப்போ அந்த ஊழல் நடந்துக்கிட்டு தானே சார் இருக்கும். இப்போ சென்னை வரைக்கும் தெரியும், விஜய் அவர்கள் எல்லாமே ஆன்லைனு. அந்த கன்சியூமர் எப்போ பதிவு பண்ணார், ஏன் என்ன மின்சார வழங்கலை, ஏதாவது இவங்க கிராஸ் செக் பண்ணுறாங்களா? அவங்க வேலையை பார்த்தா போதும், நம்ம அதெல்லாம் வேண்டாம். எப்படி பண்ண முடியும்? ஒரு துணிச்சலான அரசாக நீங்கள் செயல்படணும்னா அதனுடைய வேகம் அதிகமாக இருக்கணும், அதற்குரிய ஊழியர்களை நீங்கள் வைக்கணும். என்ன தன்னலமுள்ள எல்லாமே தான் இவங்க தான் இருக்காங்க. பொதுநலமுள்ள அதிகாரிகள் யாரும் இன்னைக்கு கண்ணில் கூட அதிகமாக பார்க்க முடியல. மக்களை நல்வழிப்படுத்தணும்னு நமது இன்றைய முதல்வர் நினைச்சாருனால் அதற்குரிய ஒரு டீமை அமைச்சு ஒவ்வொரு துறைகளிலும் களை எடுக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட மக்கள்கிட்ட இங்கே இருக்கிற பெரிய அதிகாரி பேசணும். தவறு நடந்தால் சஸ்பெண்டு, அடுத்த ஒரு மாதத்தில் இன்னொரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏதாவது டிஸ்மிஸ் பண்ணதான் ஒரு அதிகாரி 100 ரூபா திறன்னா அவன் மேலே கேஸை போட்டு 3 வருஷம் ஜெயிலில் வைக்கிறாங்க. 50,000 லஞ்சம் வாங்கியிருக்காங்க, 1 லட்சம் லஞ்சம் வாங்கியிருக்காங்க. ஏதாவது ஒரு அதிகாரி ஜெயிலில் பார்த்துருக்கீங்களா சார் அதிகபட்சமாக? திரும்ப எப்படி சார் வேலைக்கு வராரு அவர்? வேலைக்கு வராங்களா இல்லையா திரும்ப? அப்போ அவங்களுக்கு ஒரு நியாயம், இவங்களுக்கு ஒரு நியாயமா? 100 ரூபா வாங்குற ஒரு நியாயம், 50,000 வாங்குற ஒரு நியாயம். திரும்ப ஏதோ ஒரு விதத்தில் திரும்ப வந்துடுறாங்களா இல்லையா வாரியத்துக்கு? அவங்களும் திருடன் தானே. ஒரு எஃப்ஐஆர் வாங்கிட்டு திரும்ப எப்படி ஒரு கவர்மெண்ட் அதிகாரி மறுபடியும் திரும்ப வர முடியும்? கண்டிப்பாக அந்த கேஸ் நடக்கும், சஸ்பென்ஷனில் தான் இருப்பார். அப்படிங்கும் போது அவங்களுக்கு இப்படி தானே சார். நீங்கள் லஞ்சம் வாங்குற அதிகாரி டிஸ்மிஷன் உங்களால் சொல்ல முடியுமா? இந்த அரசு சொல்லுமா? கடுமையான சட்டங்களை கொண்டு வரேன்னு சொல்கிறீங்களே, டிஸ்மிஸ், லஞ்சம் வாங்கினா அந்த அதிகாரி டிஸ்மிஸ். என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லாதீங்க, கண்டுபிடிங்க சார். கண்டிப்பா ஒரு பொதுமக்களை வச்சு நீ வந்து என்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னா அவன் எப்படி சொல்லுவான்? நாளைக்கு அவனை பிடிச்சி அடிச்சாலோ மிரட்டினாலோ யார் வந்து பாதுகாக்கிறது? கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் ஆதங்கங்கள் எல்லாமே ஏற்புடையதான விஷயம். அதாவது அரசுக்கும் உங்கள் இந்த நிகழ்ச்சி வாயிலாக நீங்கள் கூறுற கோரிக்கை கண்டிப்பாக சென்றடையும். அதே போல் நம்ம சொல்கிறதும் அதே தான். 15 ஆண்டுகளாக இருக்கிற ஒப்பந்த தொழிலாளர்களை அனுபவம் உள்ள அவங்கள வந்து நீங்கள் பணி நிரந்தரம் செய்யும் பொழுது அந்த வேலையில் வந்து சுணக்கம் ஏற்பட வாய்ப்பில்லை. புதிதாக வருபவர்களையும் நீங்கள் எடுங்க, தப்பு இல்லை. அதுக்காக 15 ஆண்டுகளாக அவங்க இருந்து ஒப்பந்த தொழிலாளராக இருக்கிறவங்க வந்து நீங்கள் பணி நிரந்தரம் செஞ்சால் அந்த குடும்பங்கள் ஒரு வாழ வச்ச ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்கும். நம் நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. 1 மணி நேரம் போதுமானது இந்த லிஸ்ட் எடுக்க. மற்றவர்கள் கூறுவது போய் நேரடி ஊதியம், படிப்படியாக பணி நிரந்தரம். கண்டிப்பாக உங்கள் கோரிக்கை வாயிலாக கண்டிப்பாக சேரும். நம்ம அரங்கத்திற்கு வந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிங்க சார். நன்றிங்க சார். மீண்டும் அடுத்த அரசியலகம் நிகழ்வில் மற்றொரு சிறப்பு அழைப்பாளருடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.